அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற லிட்டில் ஃபேக்ட், இயேசு கிறிஸ்துவும் பஸ்காவும். வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் பஸ்கா ஃபெஸ்டிவலுக்கும் கிறிஸ்துவோட பலிக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருப்பதாக இங்க நமக்கு கன்ஃபார்ம் பண்றாங்க. அப்படின்னா அந்த சம்பந்தம் என்ன? 2 காரியங்களுக்கும் இருக்கிற கனெக்ஷன் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ பஸ்கா ஃபெஸ்டிவல் இது இவங்க இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தில் இருக்கும்பொழுது நடந்த 10ஆம் வாதையான தலைச்சின் பிள்ளை சங்காரத்திலிருந்து தங்களுடைய முதற் பேரானவர்களை காப்பாற்றி கொண்டு அவங்க எகிப்தை விட்டு வெளியில வந்த அந்த நாளை நினைவு கூறுவது தான் பஸ்கா ஃபெஸ்டிவல். பஸ்கா அப்படின்னா கடந்து போகுதல் அப்படின்னு அர்த்தம். ஸோ அன்று ராத்திரி இந்த சங்கார தூதன் கடந்து போவதற்கு முன்னரே தேவன் இஸ்ரேல் ஜனங்களுக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்துட்டாங்க. அப்படி கொடுத்த சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இந்த மாதம் 10ஆம் தேதியில் வீட்டு தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள கடவர்கள். ஸோ இந்த மாதம் அப்படின்றது நீசான் மாதம். இந்த நீசான் மாதம் அப்போ என்ன சொல்றாருன்னா 10ஆம் தேதி ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ளுங்கள் அப்படின்றாரு. அதுக்கப்புறமா யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அதை இந்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் வைத்திருந்து இஸ்ரவேல் சபையின் ஒவ்வொரு கூட்டத்தாரும் சாயங்காலத்தில் அதை அடித்து, அப்போ 10ஆம் தேதி தெரிந்து கொண்டு 14ஆம் தேதி சாயங்காலம் அதை அடிக்க வேண்டும், அதாவது அது கொல்லப்பட வேண்டும். அதுக்கப்புறம் லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 5 முதல் 6 வசனங்கள். அந்த மாதம் 15ஆம் தேதியிலே கர்த்தருக்கு புளிப்பில்லா அப்ப பண்டிகையும் இருக்கும். அப்போ 15ஆம் தேதி அவங்களுக்கு புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. புளிப்பில்லாத அப்ப பண்டிகைனாலும் பஸ்கா பண்டிகைனாலும் ஒரே பண்டிகை தான். அப்போ இது பஸ்காவோட முறைமைகளை பார்க்குறோம். அப்போ இந்த முறைமைகளுக்கும் இயேசு கிறிஸ்துவோட பலிக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா அப்படின்னா நம்ம அதற்கான ஒரு கீ வசனம் வாசிக்கலாம். என்னன்னா யோவான் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பஸ்கா பண்டிகை வர 6 நாளைக்கு முன்னே இயேசு தாம் மரணத்திலிருந்து எழுப்பின லாசரு இருந்த பெத்தானியாவுக்கு வந்தார். ஸோ இப்போ நம்ம இப்போதான் பார்த்தோம், பஸ்கா பண்டிகை அப்படின்றது நீசான் மாதம் 15ஆம் தேதி. ஸோ இப்போ 15ஆம் தேதி பஸ்கா பண்டிகை. ஸோ பஸ்கா பண்டிகை வர 6 நாளைக்கு முன்னே அவர் பெத்தானியாவுக்கு வந்திருக்கிறாங்க. அப்போ 6 நாளைக்கு முன்னாடி வரலாம். 1 2 3 4 5 6. அப்போ 6 நாளைக்கு முன்னாடி அவர் பெத்தானியாவுக்கு வந்திருக்காங்க. ஸோ அப்போ என்ன டேட் வரும்னா 14 13 12 11 10 9. அப்போ நீசான் மாதம் 9ஆம் தேதி அவர் பெத்தானியாவுக்கு வந்திருக்கிறாங்க. இப்போ பெத்தானியாவுக்கு வந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வாசிக்கலாம். யோவான் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அங்கே அவருக்கு ராவிருந்து பண்ணினார்கள். இப்போ ராவிருந்து அப்படின்னும் போது என்னாச்சுன்னா அவர் 9ஆம் தேதி அவர் இங்கே வந்திருந்தாலும் அன்னைக்கு நைட்டு டின்னர் இல்லைங்களா. ஸோ டின்னர் அப்படின்னும் போது அது 10ஆம் தேதிக்குள்ளாக கடந்து சென்றோம். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு டைமிங், இஸ்ரேல் ஜனங்களோட டைமிங் சிஸ்டம் படி அவங்களுக்கு ஒரு நாள் ஆரம்பிப்பது சாயங்காலம் 6 மணி. அப்போ சாயங்காலம் 6 மணிலேருந்து மறுநாள் சாயங்காலம் 6 மணி வரைக்கும். அப்போ அவங்க 10ஆம் தேதிக்குள்ளே கடந்து வந்துடுவாங்க. இப்போ நைட்டு இங்கே டின்னர் கொடுத்துருக்குறாங்க. இப்போ ஒரு டின்னர் முடிச்சதுக்கு அப்புறம் அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா அப்போ மரியாள் தைலத்தை அவர் மேலே ஊத்துறாங்க. அப்படி தைலத்தை அவர் மேலே ஊற்றும் பொழுது இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா யோவான் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். என்னை அடக்கம் பண்ணும் நாளுக்காக இதை வைத்திருந்தாள். மத்தேயு 26ஆம் அதிகாரம். இவள் இந்த தைலத்தை என் சரீரத்தின் மேல் ஊற்றினது என்னை அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமான செய்கையா இருக்கிறது. அப்போ அவர் இங்க கன்ஃபார்ம் பண்றாரு அவரோட மரணத்தையும் அவருடைய அடக்கத்தையும் குறித்து இந்த இடத்துல அவர் கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. இப்போ 10ஆம் தேதி ரொம்ப முக்கியமான ஒரு நாள். ஸோ இது ஈவினிங் நடக்குது. இப்போ மறுநாள் என்ன நடக்குது? மறுநாள் அப்படின்னா காலையில என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா யோவான் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம்.
ஏன்னா 1ஆம் வசனம்ல நம்ம பார்த்தோம், அவர் வந்து பெத்தானியாவுக்கு வந்திருந்தாரு. இப்போ 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வந்து, மறுநாளிலே இயேசு எருசலேமுக்கு வருகிறார் என்று பண்டிகைக்கு வந்த திரளான ஜனங்கள் கேள்விப்பட்ட போது. அப்ப இப்ப 10ஆம் தேதி வந்து அவர் எருசலேமுக்கு வராருன்னு கேள்விப்படுறாங்க. இன்னைக்கு அவர் எருசலேமுக்கு வந்தது வந்து ரொம்பவுமே வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு நிகழ்வு. என்னன்னா, அன்னைக்கு வந்து அவரு கழுதைக்குட்டியின் மேல ஏறி ஆரவாரத்துடன் வந்து எருசலேமுக்குள்ள நுழைவார். அவர் எத்தனையோ தடவை எருசலேமுக்குள்ள நுழைந்தாலும் இன்னைக்கு அவர் வந்து எருசலேமுக்குள்ள நுழைஞ்சது வந்து ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு என்ட்ரி. அதனால நம்ம என்ன கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்னா, 10ஆம் தேதி ஆடு தெரிந்து கொள்ளப்பட்டது போல 10ஆம் தேதி அவர் மரணத்தை குறித்து அவரே வந்து இந்த மாதிரி பல காரியங்கள்ல வந்து அவர் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. 10ஆம் தேதிக்கு அப்புறமா வந்து அவர் ரொம்ப தூரமா எங்கேயுமே பிரயாணம் பண்ணல. மோஸ்ட்லி அவர் எருசலேம்ல இருந்தாரு. இல்லைன்னா வந்து அதை சுற்றி ரொம்ப ஷார்ட் டிஸ்டன்ஸ்ல என்ன இருந்ததோ அந்த இடங்கள்ல தான் அவர் இருந்தாரு. வேற எங்கேயுமே அவர் போகல. இப்போ 10ஆம் தேதி முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம கவனிக்க வேண்டியது 14ஆம் தேதி. இப்போ 14ஆம் தேதி என்ன நடக்குது அப்படின்னா, 14ஆம் தேதி அதே மாதிரி டே ஸ்டார்ட் ஆகுது 6 PM ஈவினிங்ல இருந்து மறுநாள் வந்து 6 PM வரைக்கும். இப்போ 14ஆம் தேதி ஈவினிங் வந்து 6 PMக்கு அப்புறம் அவர் என்னெல்லாம் பண்ணுறாருன்னா, மெமோரியல் இன்ஸ்டியூட் பண்ணுறாங்க. மெமோரியல் இன்ஸ்டியூட் பண்ணதுக்கப்புறம் நைட்டு வந்து அவர் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. த ஹோல் நைட்டே வந்து அவருக்கு ட்ரையல் நடக்குது. இந்த ட்ரையல்ஸ் எல்லாம் முடிஞ்சு மறுநாள் இதே நாளில் காலையில் 9 மணிக்கு அவரை சிலுவையில் அறையிறாங்க. மத்தியானம் 3 மணிக்கு வந்து அவர் தன்னுடைய ஜீவனை விட்டுறாரு. வாசிக்கலாம். மார்க்கு 15ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். 9ஆம் மணி நேரத்திலே இயேசு ஏலோயி ஏலோயி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அப்படி கூப்பிட்டு அவர் வந்து தன்னுடைய ஜீவனை விட்டுடுவார். அப்போ அவர் உயிர் விட்ட நேரம் 9ஆம் மணி வேலை அப்படின்றது வந்து மத்தியானம் வந்து 3 மணி. அப்போ அங்கே நம்ம வந்து பழைய ஏற்பாட்டில் வந்து பஸ்கா ஆடு அடிக்கப்பட்டது வந்து சாயங்காலத்தில் அதை அடித்தார்கள் அப்படின்னு நம்ம வாசித்தோம். அப்போ இந்த சாயங்காலம் அப்படின்றது என்னன்னா, இஸ்ரேலோட டைமிங் சிஸ்டம் படி அவங்களுக்கு வந்து 12 noonல இருந்து 3 PM வரைக்கும் இருக்கிற டைம் வந்து லெஸர் ஈவினிங் அப்படின்னு சொல்லுவாங்க. 3 PMல இருந்து 6 PM வரைக்கும் இருக்கிற டைம் வந்து கிரேட்டர் ஈவினிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போதான் அந்த கொஸ்டின், எந்த ஈவினிங்ல வந்து அவங்களோட பஸ்கா ஆடு வந்து அடிச்சிருப்பாங்க அப்படின்றது ஒரு கேள்வி. ஸோ இதுக்கு வந்து சரியான ஒரு விளக்கத்தை வந்து ரோத்தர்ஹாம் மொழிபெயர்ப்புல வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ அவர் எழுதும்போது சரியான வார்த்தை வந்து என்ன யூஸ் பண்ணியிருப்பாரு அப்படின்னு பார்த்தோம்னா, பிட்வீன் 2 ஈவினிங்ஸ் அப்படின்னு யூஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ அந்த 2 சாயங்காலங்களுக்கு மத்தியில் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வந்து இந்த 3 PM தான் வந்து 2 சாயங்காலங்களுக்கு மத்தியில். அப்போ பஸ்காடு அடிக்கப்பட்டதும் 3 PM தான். ஏசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனை விட்டதும் வந்து அதே 3 PM தான். அதுவும் அதே நாளில் தான். இந்த முறைமைகளை வந்து இஸ்ரேல் ஜனங்கள் காலம் காலமாக வருடமாக தொடர்ந்து ஒவ்வொரு வருடமும் வந்து இதை வந்து ரொம்ப ரிலீஜியஸாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு இதோட பொருள் வந்து கிறிஸ்துவை பற்றினது அப்படின்றது தெரியாமலேயே ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதில் தான் வந்து நம்மளுடைய அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து நாம தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக இந்த 2 காரியங்களுக்கும் இடையே இருக்கிற இந்த லிங்கை வந்து இந்த வசனத்துல வந்து ரொம்ப அழகா எழுதி வச்சிருக்கிறாரு. ஏனெனில் நம்மளுடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. இதுதான் இன்னையோட லிட்டில் ஃபேக்ட்.